بالرفق وجل الخير والسعد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய இன்றைய தராவினுடைய குர்ஆனிய சிந்தனை, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்த அதி முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நாயகத்தின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நிகழ்வு என்று சொன்னால் இரண்டு. ஒன்று நுபுவத், அல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செய்த ஹிஜ்ரத் பயணம். என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த இரண்டுமே ஒரு குகை சம்பந்தப்பட்ட ஒரு நிலைமையில அல்லாஹ் வைத்திருக்கிறான். நுபுவத் கொடுக்கப்பட்டதும் ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய ஹிரா மலை. அதே மாதிரி ஹிஜ்ரத்தில் செல்லும் பொழுதும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நாயகத்தினுடைய சம்பவத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு, இவர்கள் தங்கி இருந்த ஜபல் சௌர் என்று சொல்லக்கூடிய ஒரு குகை, சவுர் குகை. இந்த இரண்டுமே குகை தான். ஆனால் குர்ஆனிலே குகை என்று சொல்வதற்கு இன்னொரு வார்த்தை பிரயோகப்படுத்தப்படுகிறது, கஹப் என்ற வார்த்தை. பொதுவாக கஹப் என்பதற்கும் குகை, இந்த சவுர் என்பதற்கும் குகைதான், கார் என்பதற்கும். ஆனால் ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், கார் என்று சொன்னால் ஒரு 2-3 பேர் தான் அந்த குகையில தங்க முடியும். ஆனால் கஹப் என்று சொன்னால் ஒரு 9-10 பேர் என்ன செய்யலாம், அந்த குகையில் தங்கலாம். இதைத்தான் ஒரு வித்தியாசமாக அரபுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த தருணம் எப்படிப்பட்ட தருணம்? நாயகத்தின் தலைக்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது, 100 ஒட்டகங்கள் என்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருத்தருடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் சொன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தர் தலையை கொண்டு வந்தா இன்றைய தினம் அவருக்கு 10 கோடி ரூபாய் தர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணா என்ன நடக்கும்? அது மாதிரி அன்றைய காலகட்டத்திலே நாயகத்தின் தலைக்காக அலைந்தவர்கள் எத்தனையோ பேர். அப்பேற்பட்ட ஒரு பதட்டமான சூழலில் அவர்களோடு உடன் இருந்து நாயகத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருந்து நாயகத்தை பாதுகாப்பாக மக்காவிலிருந்து மதீனா வரை கொண்டு போய் சேர்த்த ஒரு அதிபாக்கியசாலி மனிதரின் புனிதர் என்று கூட சொன்னாலும் அது மிகையான வார்த்தை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாயகத்தோழர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் இன்றைய வசனத்திலே கூட நாயகத்தோடு இருக்கக்கூடிய தோழர் சாஹிப் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒருவரை தோழர் சஹாபி என்று குறிப்பிடுகிறார் குர்ஆனிலே என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவரை மட்டும்தான். ஒரு நாயக தோழர்களை ஒருவரை இவர் நாயகத்தின் தோழர் அல்ல என்று ஒருவர் மறுத்தால் அவர் ஒரு பாவியாக ஆகிவிடுவார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இவர் நாயகத்தின் தோழர் இல்லை என்று ஒருவர் மறுத்தால் அவர் குஃப்ர் என்ற ஒரு பெரும் பாவத்தை சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். அந்த அடிப்படையில் செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக, துணையாக, அரவணைப்போடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஹிஜ்ரத் நாயகம் செய்த ஹிஜ்ரத் தான். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஹிஜ்ரத் நடந்தது. ஆனால் அந்த ஹிஜ்ரத்தில் நாயகம் இடம்பெறவில்லை. அது ஜாஃபர் ரலியல்லாஹு அவருடைய தலைமையிலே சென்ற அபிசீனியாவிற்கு உண்டான ஒரு ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஆசைப்பட்டார்கள், யார் சொல்லுவா நானும் அவங்களோட அபிசீனியாவுக்கு போறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதற்கு அனுமதி தரவில்லை. உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க இருக்க, ஒரு நாள் உங்களை தேடி நானே வருவேன் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. காலங்கள் சென்றது, அபிசீனியாவிற்கு ஒரு குழு ஹிஜ்ரத் சென்றது. அது வேறு ஒரு நிகழ்வு, வேறு ஒரு சம்பவம், அது ஒரு நீண்ட சம்பவம் கூட. ஆனால் காலங்கள் சென்றதற்கு பிறகு மக்காவிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன செய்தாலும் முகமது என்ன செய்ய முடியவில்லை, வழிக்கு கொண்டு வர முடியவில்லை.
என்பதாக சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மண்ணாசை காட்டியாச்சு, பொன்னாசை காட்டியாச்சு, பெண்ணாசை காட்டியாச்சு, பதவி ஆசை கூட காட்டியாச்சு, எதுக்குமே என்ன செய்யல, ஒத்து வரல. இப்ப இவர் கொலை செய்யறது ஒரு வழி இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அந்த நேரத்துல தான் அல்லாஹ் இவர்களுக்கு என்ன செய்யறான், நபி நீங்க இந்த மக்கா விட்டு வெளியேறுங்க என்ற ஒரு உத்தரவை அல்லாஹ் தரான். அவ இந்த சந்தர்ப்பத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது துணைக்காக யாரை அழைத்து சென்றார்கள்? அபூபக்கர் சித்திகரை அழைத்து செல்றதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறதுக்கு கதவுல கைதான் வைக்கிறாங்க. ஆனா கதவு திறந்திருக்கு, தானாக திறக்கும். அல்லாஹ் அக்பர். கதவை பூட்டல. என்ன அபூபக்கர் அவர்களே, இந்த இரவு நேரத்துல கதவு பூட்டாம திறந்து வச்சிருக்கிறீங்க? அவ சொன்னது, யா ரசூலுல்லாஹ், நான் முதல்ல ஜாஃபர் அவர்களுடைய அந்த பயணத்தின் பொழுதே, நான் ஹிஜ்ரத்தின் பொழுது நான் செல்லுவேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் இல்ல இருங்க, நானே ஒரு வீட்டை தேடி வருவேன் என்று சொன்னீர்கள். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் கதவை போடுறதில்லை. ஏனால் என்னுடைய ரசூலுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வர்றது பெரிய விஷயம், வந்து கதவை கட்டக்கூடிய ஒரு சிரமத்தை கூட கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக கதவை மூடுறதே இல்லை யார சொல்லுவா என்பதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டத்தில் மதீனாவில் இருக்கும் பொழுது, நான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நீங்கள் செய்த உபகாரத்திற்கு பதில் உபகாரம் செய்து விட்டு, ஆனால் ஒரே ஒருவர் செய்த உபகாரத்திற்கு விட்டு என்னால் பதில் உபகாரம் செய்யவே முடியவில்லை என்று சொன்னார்கள். அது யாருடைய உபகாரம்? சையதுனா அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய உபகாரம் தான். அவர்கள் செய்த உபகாரம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்று அந்த காலத்துல வீடுகள்ல வந்து மாடக்குழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாடக்குழிக்குள்ள ஒரு நேரத்துல நம்ம வயக்காட்டுல நம்ம நெல்லெல்லாம் கொண்டு போய் போட்டு வைப்போம். இன்னும் சில காலத்துல சில அந்த மாடக்குழிகள்ல வந்து சேமிப்புக்காக பணங்காசுகள் அதுக்குள்ள போட்டு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படி அபூபக்கர் அவங்களுடைய வீட்டுல இது மாதிரி பணங்காசுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மாடக்குழி இருந்துச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க இந்த மக்கா விட்டு வெளியில போலான்னு கூப்பிட்டாங்களோ, உடனே என்ன செஞ்சாங்க, ரெடி ஆயிட்டாங்க. மாடக்குழிக்குள்ள இருக்கிற எல்லா தீனாரையும் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 தீனார் இருந்துச்சு சொல்றாங்க. அல்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் வேல்யூஷன் ரொம்ப பெரிய தொகை. ஒரு பைசா கூட விடாம எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சு எடுத்து ரசூலுக்கு தேவைப்படும் என்பதாக எல்லா பணத்தை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்க. அவர்களுக்கு அபூபக்கர் அவர்களுக்கு 4 மக்கள், 2 பெண் மக்கள், 2 ஆண் மக்கள். மூத்த மகளுடைய பேர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளி, நல்ல ஞானமிக்க இறையச்சமுடைய ஒரு பெண் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 2 ஆண் மக்கள், அப்துர் ரஹ்மான், அப்துல்லா என்று சொல்லக்கூடிய 2 ஆண் மக்கள். அடுத்ததாக சிறிய பெண் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 மக்களையும் என்ன செஞ்சு போறாங்க, விட்டுட்டு போறாங்க. கையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. தன்னுடைய மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய செலவுக்கு தேவைப்படுமே அப்படின்னு அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. ஏன்னா அதை விட அது முக்கியமாக ரசூலுடன் என்னுடைய பயணம் இருக்குகிறது, எவ்வளவு நாளும் தேவைப்படும், எவ்வளவு கொண்டு போனாலும் அது கம்மி தான் என்பதாக சொல்லி இருக்கிற பணத்தை போல வளர்ச்சியோடு எடுத்துருப்பாங்க. இப்ப அபூபக்கருடைய தந்தை ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அதுவரை அவர் இஸ்லாத்துக்கு வரல, அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தார். அவரு கொஞ்சம் கண் பார்வை குறைவானது, கொஞ்சம் லைட்டா அப்படி கூடு விழுந்தமா நடக்கக்கூடியவர். அபூபக்கர் ரசூலுல்லாஹோட போயிட்டாங்க. இவர் மறுநாள் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வர்றாரு. யாரு? அபூபக்கருடைய அத்தா குஹாஃபா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த 4 பிள்ளைகளையும் விட்டுட்டு இப்படி எனக்கு என்னன்னு போயிட்டானே. பொதுவாக ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். செலவுக்கு ஏதாவது விட்டுட்டு போனானா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே என்ன செய்யறாரு, அந்த மாடக்குழிக்குள்ள கையை விட வர்றாரு. இதுக்கிடையில தன்னுடைய தந்தையை பற்றி தன்னுடைய தாதா தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் பிறக்கி என்ன செய்யறாங்க, அந்த மாடக்குழி இப்படி ஆட்டின கலகலகலன்னு சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாடக்குழி. இவங்க அவங்க கையை உள்ள விடுற கூட கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க, வச்சுதான் போயிருக்கிறாங்க. இந்த பாருங்க அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை காட்டணும்னு, சரி செலவுக்கு பணம்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கிறானா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வளைச்சு தொடச்சு எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக இருந்தாங்க மதீனாவில். ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த இடமெல்லாம் கிடையாது, இடம் வாங்கினாங்க. பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வாங்கினாங்க. அதுக்குடைய மகளை நிக்கா முடிச்சு கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் இந்த வீடு உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. தனக்கு சொந்தமான ஒரு இடத்தை வீடு வாங்கினாங்க, வீட்டை கட்டினாங்க. ரசூலுக்கு தேவையான செலவுகளை எல்லாம் அந்த பைசா தான் பண்ணாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்ன செஞ்சாங்க, அந்த சவுர் குகையில தங்குறாங்க. மக்காவிலிருந்து அப்படியே வடக்கு திசையில போன மதீனா,
ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ஒரு ஹிக்மத்தை கையாளுறாங்க, ராஜதந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. மக்காவிலிருந்து வடக்கு திசையில போனா மதீனா, ஆனா வடக்கு திசைக்கு போகாம தெற்கு திசைக்கு இருக்கக்கூடிய இந்த சவுத் மலைக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க. கிட்டத்தட்ட 3 இரவு 3 பகல் அங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இங்கே இருக்க, நான் உள்ள போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன், உள்ள ஏதாவது விசேஷத்துக்கள் இருந்தா அது உங்களை தீண்டிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தைரியமா உள்ள போய் சுத்தம் பண்ணி எல்லாம் இடத்த ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரசூலை தெரிஞ்சாங்க, உள்ள வந்து தங்க வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை விட்டு பிரிய மனசே இல்லாமல் அந்த மக்கா நகரத்தினுடைய எல்லை நின்று அழுதவர்களாக, யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியமான ஒரு இடம் என்று சொன்னால் உன்னுடைய பைத்துல்லாஹ், உன்னுடைய இல்லம் இருக்கக்கூடிய இந்த காபா இருக்கக்கூடிய மக்கா தான். எனக்கு பிரியமான இந்த இடத்தை விட்டு நீ என்னை வெளியேற சொல்கிறாய், நீ உனக்கு பிரியமான இடத்தில் எனக்கு குடியிருந்தா அது போதும் என்பதாக துஆ செய்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஊர் எது? மக்கா. காபத்துல்லாஹ் இருக்கிறதா மக்கா. உனக்கு பிடித்தமான ஊர்ல என்ன குடியமர்த்துன்னு சொன்னாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்த ஊர் எது? மதீனா. அப்பேற்பட்ட மதீனாவுல அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு